பரிகார ஆலயமான திருமஞ்சேரி உத்வாகநாதர் சுவாமி ஆலய மாசி மகா பெருவிழா 9ஆம் நாள் உற்சவமாக இன்று தேரோட்டம். பக்தர்கள் உற்சாகமாக தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த திருமணஞ்சேரி கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான புகழ்பெற்ற திருமண வரம் தரும் கோகிலாம்பாள் சமேத உத்வாகநாத சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. நாயன்மார்களால் பாடல் பெற்ற இந்த ஆலயத்தில் சிவன் கல்யாண சுந்தரேஸ்வரராக எழுந்தருளி கோகிலாம்பாள் அம்பிகையை திருமணம் செய்து கொண்டதாக புராணம் கூறுகின்றது. திருமண தடை உள்ளவர்கள், நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்கள் இங்கு தினமும் நடைபெறும் திருமண பிரார்த்தனையில் பங்கேற்று அங்கு அளிக்கப்படும் மாலையை வீட்டிற்கு எடுத்து வந்தால் திருமணம் கைகூடும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை. பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த ஆலயத்தில் மாசி மகா பெருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கி தினம்தோறும் சுவாமி புறப்பாடு, வீதி உலா நடைபெற்றது. 9ஆம் திருநாளான இன்று திரு தேரோட்டம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோகிலாம்பாள் சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் ராஜ அலங்காரத்தில் பல்லக்கில் அமர்ந்தவாறு கோவில் வளாகத்தை சுற்றி வந்து சிறப்பு ஹோமம் மற்றும் மகா பூர்ணஹதி செய்து தீபார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி அம்பாள் திருத்தேரில் எழுந்தருளினார். மகா தீபார்த்தனை செய்யப்பட்டு கோவில் செயல் அலுவலர் மற்றும் பொதுமக்கள் தேங்காய் உடைக்க திருத்தேரோட்டம் நடைபெற்றது. 4 ரத வீதிகளின் வழியாக வலம் வந்த தேரானது நிலையை அடைந்தது. வீடுகள் தோறும் பக்தர்கள் தீபார்த்தனை எடுத்து வழிபாடு நடத்தினர். நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ். ராஜகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் செண்பதன சீர்தாங்கி சாமியை பல்லக்கில் தூக்கியவர்களுக்கு மாலை அணிவித்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். மேலும் நாளை முக்கிய விழாவாக தீர்த்தவாரி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்.